நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குமரி வாய்ஸ். கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே தனியார் கல்லூரி மாணவர்களின் போதை விழிப்புணர்வு மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்கள் குறித்த விழிப்புணர்வு பேரணியை மார்த்தாண்டம் மகளிர் காவல் ஆய்வாளர் முத்துசெல்வம் துவங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் சுங்காங்கடையில் செயல்பட்டு வரும் ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கலைக்கல்லூரி மாணவிகள் குலசேகரம் பகுதியில் நாட்டு நலப்பணி திட்ட முகாமில் ஈடுபட்டு வருகின்றனர். முகாமின் ஒரு பகுதியாக குலசேகரம் காவுஸ்தலம் முதல் மாமூடு பகுதி வரை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் போதை விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்ட மாணவிகள் வழியெங்கும் உள்ள கடைகள், வியாபார நிறுவனங்களில் போதையை தடுப்பது குறித்து விளக்கமளித்தனர். கல்லூரி மாணவிகளின் விழிப்புணர்வு பேரணியை மார்த்தாண்டம் மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் முத்துசெல்வன் கொடியசைத்து துவங்கி வைத்தார். மாணவர்களிடையே போஸ்கோ சட்டங்களை குறித்து பேசினார். நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஐயப்பா மகளிர் கலைக்கல்லூரி நலத்திட்ட அலுவலர் முனைவர் கல்லூரி போதை தடுப்பு ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தேவி, கல்லூரியின் போதை தடுப்பு மன்ற ஒருங்கிணைப்பாளர் முனைவர் விதி, ரோட்டரி சங்க நிர்வாகியும் சமூக ஆர்வலரான வழக்கறிஞர் அந்துஷ் ஜெரோம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மற்றும் குலசேகரம் பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் விபுலேஸ்வர் கலந்து கொண்டனர். നമസ്കാരം. ഇതിപ്പോൾ നമ്മുടെ അയ്യപ്പ കോളേജ് ഫോർ വിമൻ ചുങ്കാങ്കട നാഗർകോവിലുള്ള NSS യൂണിറ്റ് നമ്പർ 97 ആൻറ്റി ഡ്രഗ് ക്ലബ്ബും ചേർന്ന് നടത്തുന്ന ഒരു ആൻറ്റി ഡ്രഗ് റാലി ഇന്ന് നമ്മൾ നടത്തിയായിരുന്നു. കുലശേഖരത്ത് NSS ഹാളിൽ വെച്ചിട്ടാണ് ഇത് നടന്നത്. റാലി ഇവിടെ നിന്ന് കുലശേഖരം ജംഗ്ഷൻ വരെ പോയി അവിടെയുള്ള കടകളിലും പിന്നെ നാട്ടുകാരെയും എങ്ങനെയാണ് ആൻറ്റി ഡ്രഗിൽ നിന്ന് എങ്ങനെ മാറാൻ പറ്റും, അല്ലെങ്കിൽ ഡ്രഗ് യൂസ് ചെയ്യാതിരിക്കാനുള്ള വഴികളെല്ലാം പറഞ്ഞു കൊടുക്കുകയും ഒരു 50 സ്റ്റുഡൻസ് ഉണ്ട് നമുക്ക് NSS വോളണ്ടിയേഴ്സ്, അവരുടെ പ്രോഗ്രാം ഓഫീസറും എല്ലാവരും കൂടി നടത്തിയായിരുന്നു. കൂടെ പോലീസുകാരും ഇവിടെയുള്ള ലോക്കൽ പീപ്പിൾസും എല്ലാത്തിനും നല്ല സപ്പോർട്ടായിരുന്നു. എൻ്റെ പേര് ഡോക്ടർ ദേവി ചിന്മയി. ഞാൻ അയ്യപ്പ കോളേജിലെ ബോട്ടണി ഡിപ്പാർട്ട്മെൻറ്റ് അസിസ്റ്റൻറ്റ് പ്രൊഫസറാണ്.